So hello guys, welcome back to another video in InvoCode. நேற்று வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Hope you all had a connectable experience, which means அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கனெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில ஃபீட்பேக்ஸ் வந்து இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, கனெக்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் எஸ்டர்டே வந்துட்டு சென்னையில் வந்து ஒரு மேட்ச் நடந்துச்சு, USA vs Namibia T20 வேர்ல்ட் கப்பில். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து அந்த ஸ்டேடியமில் போயிட்டு மேட்ச் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து USA vs Namibia. USA வின் பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் டூ குட். மேட்ச் ரொம்ப நல்லாவே போச்சு, பயங்கர என்ஜாயபுளாக போச்சு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, ஸோ டீம்ஸ் சின்ன டீமாக இருந்தாலுமே இட் வாஸ் ஸோ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதில் நான் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணேன், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தட் அவ்வளோ திங்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அந்த கிரிக்கெட் ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டேட்டஸில் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சின்ன வயசில் வந்து நிறைய தடவை வந்து அந்த ட்ரெயினில் வந்து அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போவோம், ட்ரிபிள் கேன்லாம் தாண்டி அந்த பக்கம் போகிறப்போ சைட்லேருந்து பார்க்குறப்போ கிரவுண்டோட ஒரு பார்ட் மட்டும் தெரியும், ஒரு வியூ மட்டும் தெரியும். ஸோ அந்த வியூ பார்க்கணுன்றதுக்காக ஜென்ரல் சீட்டுக்கெல்லாம் சண்டைலாம் போட்டு உட்காந்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன வயசு வரப்போ, காலேஜ் டைம்லலாம் வரப்போலாம் ஸ்டேடியம் பார்த்துட்டு வெளியே இருந்தே அந்த உள்ளே இருக்க பச்சை கலர் ஸ்பேஸையும் அப்புறம் பிச்சையும் பார்த்துட்டு வா சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் அதை இங்கே ஒரு 2 yards இல்லை 3 yards டிஸ்டன்ஸில் பார்க்குற ஃபீல் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. லைக் ஒரு 10-12 இயர்ஸாக நம்ம வந்து டிவியில் பார்த்து எப்படி இருக்கும் அந்த இடம் இமேஜின் பண்ணி நேரில் போய் பார்க்குறப்போ அவ்வளோ பிரம்மாண்டமாக, லைக் அவ்வளோ ஹியூஜாக, அவ்வளோ அழகாக, ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லாமா. இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து DRS டைமர், அந்த 15 seconds டைமர் வந்து ரியல் டைமில் ரன் ஆகுறப்போ கேப்டன்ஸ் எப்படி ரிலே பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பால் 6 அடிக்கிறப்போ இல்லை பால் 4 அடிக்கிறப்போ இல்லை ஸ்டொக் ஆடுறப்போ, லைக் கமெண்ட்ரியில் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய டைம் சொல்லுவாங்க, அந்த அடித்த சவுண்ட் வந்து நட்டேர்னு விழுந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சவுண்ட்லாம் வந்து காதில் விழுந்தது. லைக் ஒரு 6 அடிக்கிறப்போ அந்த பேட் சவுண்ட் உண்மையாலே வந்து க்ரௌடு வரைக்கும் கேட்கும், உண்மையாலே அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே ஏரபுளாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த சவுண்ட் ஒரு பேட்டோட சவுண்டும் கேட்குறப்போ அவ்வளோ எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தென் இட் வாஸ் ஸோ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். DRS டைமில் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பிரேக்கில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆஃப் முடிஞ்சோடனே இன்னொரு ஆஃபில் என்ன பண்ணுறாங்க, பீப்புள் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து, இந்த பிரேக்லலாம் டிவியில் காமிக்காத விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லைவில் பார்க்குறப்போ ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ நைஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பீப்புள் எக்ஸ்பெக்டே பண்ணல USA vs Namibia நம்ம ஸ்டேடியம் பார்க்க போகணுன்றதுக்காக போகிறோம்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் ஸோ ரஷ்ஷிங். ஆல்மோஸ்ட் ஒரு 20-25,000 பீப்புள் வந்திருப்பாங்க எஸ்டே. அவ்வளோ பீப்புள் வந்து கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்தியா டீம் மேட்ச் இல்லை, CSK மேட்ச் இல்லை, இந்தியா வேர்ல்ட் கப்பில் இருக்கிறதுக்கும் USAக்கும் நவீவியாக்கும் சென்னைக்கும் சம்மந்தமே இல்லை. மதியானம் ஒரு 3 மணிக்கு மேட்ச்சு, வெயில் பொழந்துச்சு, ஸ்டில் பீப்புள் கேம். ஃபேமிலியாக வந்திருந்தாங்க, சின்ன பசங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. லைக் எவ்ரி ஒன் கேம். ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 ஃபேமிலிஸ், 20,000 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், எவ்ரி திங் வாஸ். அந்த பீப்புள் ஃபேஸில் இருக்க ஒரு ஸ்மைல், அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ஒரு லைன்லாம் ஞாபகம் வந்துச்சு. அந்த பீப்புளெலாம் பார்க்குறப்போ மொழி, இனம், மதம், ஜாதி பேதம் எல்லாத்தையும் கடந்து பீப்புள் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு விஷயத்தை என்கரேஜ் பண்ணி என்ஜாய் பண்ணி எல்லாரும் சிரித்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்த அவ்வளோ க்ரௌடடான பீப்புளை வந்து நான் பார்த்தேன். லைக் சின்ன சின்ன கிராம ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துருக்கோம். பட் 20,000 பீப்புள் ஒரு இடத்துல இனம் மதம்லாம் தாண்டி எல்லாரும் ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பார்த்தது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா. தட் டூ வாஸ் ஸோ கிரேட்ங்க. லைக் எல்லாருக்கிட்டையுமே அன்பு இருந்தது, எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் கைண்ட்னஸோட இருந்தாங்க. லைக் கைண்ட்னஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் மீ பர்சனலி. அன்னைக்கு நான் நேற்று பார்த்ததில் எல்லார் ஃபேஸ்லேயுமே எல்லாரோட செய்கிற ஆக்டிவிட்டீஸ்லுமே கைண்ட்னஸ் இருந்துச்சு, இன்க்ளூடிங் போலீஸ். அண்ட் தே ஆர் சூப்பர் சப்போர்ட்டிவ்ங்க. லைக் யாருமே ரொம்பலாம் இந்த ஸ்ட்ரிக்ட் போலீஸாக இருப்பாங்க இல்லையா ஒரு சிலர்லாம், அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை, எல்லாருமே ஸோ கைண்ட். அங்கே ஸ்டேடியம் ஸ்டாஃப்ஸ்லேருந்து எவ்ரி திங் வாஸ் ஸோ குட். சூப்பர் டூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, எல்லாருமே லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். எனக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா எங்கள் அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். லைக் அந்த மாதிரி ரொம்ப பப்ளிக் கேதரிங்ஸ்க்கு பேரண்ட்ஸ் கூட கூப்பிட்டு போகணும், பேரண்ட்ஸ் எல்லாரையும் அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போகணும்னு ஒரு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. லைக் தே வில் கெட் டு நோ
இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க, இந்த சொசைட்டி எப்படி இருக்காங்க, இங்கே இருக்க பீப்புளெலாம் எப்படி மாறிட்டு இருக்காங்கன்றத வந்து லைவாக வந்து அவ்வளோ பீப்புள் இருக்கப்போ அவங்களால ஈஸியாக பார்க்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கம்மிங் பேக், சின்ன சின்ன நெகட்டிவிட்டியும் இருந்துச்சு, சின்ன சின்ன திங்ஸ் எனக்கு பிடிக்காத மாதிரியும் ஒரு சில திங்ஸ்லாம் இருந்தது. லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ திங்ஸ், லைக் அந்த திங்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் திங் வாஸ், நம்ம டிவிலலாம் பார்க்குறப்போ வந்து நிறைய பசங்க கத்துறது, டான்ஸ் ஆடுறது, நிறைய பேர் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கிறது, நிறைய பேர் என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சிரிக்கிற மாதிரி பார்க்குறது, ஷாக் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுலாம் நம்ம நிறைய டிவியில் பார்ப்போம் இல்லையா. எல்லா மேட்சஸ்க்குமா என்னன்னு தெரில, பட் நேற்று யூஎஸ்ஏ வர்சஸ் நமிபியா மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு அண்ணா வந்துட்டு ஒரு நோட் பேட்ல வந்து இந்த ஓவருக்கு அப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சீன் வரப்போகுது, இந்த ஓவருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சீன், லைக் கிட்டார் அவங்க வாசிக்க போகிறாங்க, லைக் அவங்க வந்து கத்த போகிறாங்க, அவங்க வந்து சிரிக்க போகிறாங்க, அடுத்து வந்து சின்ன பசங்களை காமிக்கணும் அப்படின்னு எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேடியமில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதில் இன்னும் மேஜராக பார்க்க வேண்டிய திங் என்னன்னா, நான் போயிருந்தது வந்து லோ கிளாஸ் பட்ஜெட்டில் இருக்க மாதிரி தான் நான் வந்து போயிருந்தேன். அந்த அண்ணா வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பிக் பண்ண பீப்புள்ஸ் எல்லாமே லோ கிளாஸ் பட்ஜெட் பீப்புள், விச் தே ஆர் நாட் அவேர் வாட் தே ஆர் டூயிங். அவங்க எல்லாரும் நம்மள கேமரால காமிக்க போறாங்கன்ற சந்தோஷத்துல பயங்கர கிரேசியான திங்ஸ்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, லைக் ஐ நோ பீப்புள் திங்ஸ்னா கேமரா காமிக்கிறாங்க, நிறைய பேர் கத்துறாங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப கிரேசியான ஸ்டெப்ஸ்லாம் பண்றாங்க. கிரவுண்ட்ல யாராச்சும் ஒரு ஃபாரின் கேர்ள் சம்திங் ஒரு பொண்ணுங்களாம் நடந்து போறாங்கன்னா பீப்புள் ஆர் கெட்டிங் கிரேசி, பீப்புள் ஆர் கத்துறாங்க, ஷவுட் பண்றாங்க, அங்க இருந்தா பாய்ஸ்லாம் வந்து அப்படி கத்துறாங்க. பிளேயர்ஸ் யாருன்னா வந்துட்டு ஒரு ஹாய் காமிச்சா போதும் இவங்க எல்லாம் உசுரை கொடுக்குற மாதிரி கத்துறாங்க. கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. என்ன ரீசன்னால நான் அதை அப்படி ஃபீல் பண்ணனா, அங்க அந்த 300 ரூபா 250 ரூபா டிக்கெட் கொடுத்து வர்றது யாருன்னா பெருசா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வருவாங்க. அவங்க பெருசா வந்துட்டு இதை பத்தின நாலேஜ் எல்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்கள யூஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி கேமரா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணா கத்தணும், நீங்க வந்து யாருன்னா போறாங்கன்னா கத்தணும் அப்படின்றத இன்டெரக்டா அங்க இருந்த பீப்புள் வந்து ஒரு பிசினஸ் டாக்டிக்கா பார்த்தேன். இதே ஒரு 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து வாங்குற டிக்கெட் இருக்க பீப்புள் உட்காந்து இருக்க ஒரு ஸ்டாண்ட்ல போயிட்டு ஒரு 4-5 பேரை வந்து நாங்க இப்போ உங்களை வீடியோ எடுக்க போறோம், நீங்க பயங்கரமா கிரேசியா கத்தணும்னு சொல்லியிருந்தா எத்தனை பேர் கத்திருப்பாங்கன்னு தெரியல. இதே ஒரு ஃபாரின் ஆஸ்திரேலியா இல்லை நியூசிலாண்டில் நடக்கிற மேட்சஸ்ல போயிட்டு இந்த மாதிரி கேமரா எடுத்துட்டு வச்சு ஸ்கிரிப்டடா வந்து இந்த ஓவர் முடிஞ்சோடனே நீங்க கத்துற மாதிரி ரியாக்ஷன் கொடுங்க, கிரேசியா நான் பண்ணுங்கன்னு சொல்லி தான் எத்தனை பேர் கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் இங்க இருக்க பீப்புளுக்கு அதை பத்தின அவேர்னஸ் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா எந்த ஸ்டாண்ட்ல வந்து அது ஒர்க் ஆகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பீப்புள் கிட்ட போய் அதை பண்ண வச்சு அதுதான் எடுத்து நேற்று டிவியில போட்டுட்டு இருந்தாங்கன்றத பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லைக் நம்ம பார்த்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இப்படிதானான்ற அளவுக்குலாம் எனக்கு வந்துச்சு. மற்ற மேட்சஸ் பத்தி எனக்கு தெரியல, பட் நேற்று நடந்த மேட்ச்ல இதான் நடந்துச்சு, நான் லைவா பார்த்தேன் அது. அண்ட் ஒன் திங் இஸ் நாலேஜபிள் க்ரௌடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எஸ், நேற்று நிறைய டூர்ஸ் எடுக்கிறப்போ பீப்புள் கத்துனாங்க, நிறைய சேவிங் பண்றப்போ லைக் ஃபீல்ட்ல சேவ்ஸ் பண்றப்போ பீப்புள் கை தட்டினாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. ரியலி நாலேஜபிள் ஸ்டெப்ஸ், அது எல்லாமே நாலேஜபிள் பீப்புள் பண்ணுவாங்க. பட் ஒரு ஃபாரின் கேர்ள் கிராஸ் பண்றாங்கன்னா கத்துறது, ஒரு பிளேயரோட பேரை டிஷர்ட்ல பார்த்துட்டு அவங்கள வந்து பயங்கரமா கத்தி 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 அவங்க திரும்பி ஒரு ஹை காமிச்சோடனே உசுரை கொடுக்குற மாதிரி கத்துறது. எங்க அது இஷ்யூனா, அந்த ஃபீல்டர் யூஎஸ்ஏ நமிபியா மேட்ச், அந்த ஃபீல்டர் பேட்ஸ்மேனா பவுலரான்னு தெரியாது, அவங்க பேரு கூட என்னன்னு தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது. பட் ஜஸ்ட் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுன்றதுக்காக பீப்புள் ஆர் டூயிங் சம்திங் கிரேசி ஸ்டப்ஸ் இல்லையா. அதை அவங்க தெரிஞ்சு பண்றாங்க தெரியாம பண்றாங்கன்றதாண்டி அதை பண்ணக்கூடாதுன்றதை புரிய வைக்கணும். ஏன்னா ஃபாரின்ல இருக்கவங்க பீப்புள் யாருமே அதை பண்ண மாட்டாங்க. ஃபாரின்ல இருக்கவங்க அப்படி பண்றாங்க பண்ணலன்றதாண்டி இட் இஸ் இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி. பசங்க நிறைய சின்ன பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்களும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்க போறப்போ நம்ம ஏன் இப்படி உசுரை கொடுத்து கத்தணும்னு எனக்கு புரியல. கத்தலாம், விராட் கோலியோ ஒரு ரோஹித் சர்மாவோ வந்திருந்தாங்கன்னா கத்தலாம். அங்க என்ன பிளேயர்னே தெரியல, அவங்க பேட்ஸ்மேனா ஃபீல்டரான்னு தெரியல, ஜஸ்ட் அவங்க கிராஸ் பண்றாங்கன்றப்போ இல்ல அவங்க ஒரு ஹை காமிக்கிறாங்கன்றப்போ அப்படி கத்தணுன்ற அவசியமே இல்லை. அண்ட் திங் இஸ், ஒரு ஃபாரின் கேர்ள் போறப்போலாம் அப்படி கத்தணும்னு என்ன நெசசிட்டி இருக்கு? தட்ஸ் நாட் நாலேஜபிள். ஐ பிலீவ் தட். யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரி, பட் இன் மை பர்செப்ஷன் இட் ஃபீல்ஸ் லைக் தட். அந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிருக்கலாம்னு ஃபீல் பண்ணேன். அண்ட் நாலேஜபிள் க்ரௌடுன்றதை வந்து இவங்க பீப்புள் கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டா கிரியேட் பண்ணி பீப்புளுக்கு வந்து ஒரு ப்ரைடை கொடுத்துட்டா, நாலேஜபிள் க்ரௌடுன்னு ஒரு டேகை கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் பீப்புளுக்கு வந்து அது ஒரு மார்க்கெட்டிங்கா லைக் அதுக்கப்புறம் கண்டினியூஸா அவங்க வந்து நம்ம நாலேஜபிள் க்ரௌடுன்றதை அவங்களே பிலீவ் பண்ணிட்டு நம்ம பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் ரியலைஸ் பண்ணாம திருப்பி மேட்ச் வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு மார்க்கெட்டிங் டேகா தான் நான் அந்த நாலேஜபிள் க்ரௌடுன்ற ஒரு வார்த்தையை பார்க்குறேன். இட்ஸ் நாட் ஆக்சுவலி.
ஒருவேளை மற்ற கிரவுண்ட்ஸில் இருக்கவங்களாம் இதோட மோசமாக பண்ணுறதுனால இவங்க பண்ணுறதே ஓரளவுக்கு ஓகேவா இருக்குன்றதுனால நாலேஜபிள் க்ரௌடான்னு சொல்லிட்டாங்க. பட் யா, பீப்புள் டூ நாலேஜபிள் திங்ஸ். யா, ஒரு 2 எடுக்கிறப்போ பீப்புள் எல்லாரும் கை தட்டுவாங்க நான் எதிர்பார்க்கல. ஒரு குட் ஃபீல்டிங் பண்ணுறப்போ பீப்புள் எல்லாம் கை தட்டுவாங்க எதிர்பார்க்கல. 4-6 அடிச்சா கற்றுவாங்கன்னு நினச்சேன். பட் they did knowledgeable stuffs and they also did not knowledgeable stuffs. They appreciated knowledgeable cricket. They also shouted at unnecessary situations. Sollama, it's not necessary, but it made some people uncomfortable. That's not really needed. In things na pakrappo romba kashtamar irudha. The thing is right. Final thing is anga irundha DJs, like and the people who they are hosting that thing is right. They tried to do some good activities, like people எல்லாரையும் சாண்ட் பண்ண வச்சது, எல்லாரையும் ஒரே ரேஷியோவில் கிளாப் பண்ண வச்சது, என்கேஜ் பண்ணி கொண்டு போக வச்சது, அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதெல்லாம் நம்ம டிவியில் கிரிக்கெட்டில் பார்த்தது இல்லையா, டிவியில் போடுறப்போ கிரிக்கெட்டில் நமக்கு அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே ஸோ கிரிக்கெட்டுன்றது வந்துட்டு நாட் ஜஸ்ட் அந்த கிரிக்கெட் டவுனில் போய் பார்க்குறப்போ வெறும் கிரிக்கெட்டோட முடிஞ்சிடாது. பின்னாடி பாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆட வைப்பாங்க, கைத்தட்ட வைப்பாங்க. லைக் தே வில் ட்ரை டு என்கேஜஸ் மோர் தென் கிரிக்கெட். லைக் ஒரு கிரிக்கெட் பார்க்கறதுக்காக கிரிக்கெட் மேட்ச் வந்தவங்கள கிரிக்கெட் மட்டுமே பார்க்க விடாம மல்டிபிள் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணி அவங்க எல்லாரையும் என்கேஜ் பண்ண வைப்பாங்க. ஒருவேளை கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாம இல்லை பாதி கிரிக்கெட் நாலேஜோட இல்லை மேட்ச் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணுறது பீப்புளை ரொம்ப என்கேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் I didn't know the match no one-sided match, so it doesn't went so serious at any point of the situation, so that I didn't know what will happen when match goes serious. அப்போ இவங்க எப்படி இந்த DJs வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. பட் it was nice. So it was also a new experience for me. Like ஒரு 20,000 people ஒரு DJ வச்சு ஹேண்டில் பண்ணி எல்லாரும் ஒன்றா கைத்தட்ட வச்சு ஒரு வேவ் திங்ஸ்லாம் பண்ண வைக்கிறது ஸோ அமேசிங். அந்த திங்ஸ் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுவேன். பட் நாலேஜபிள் க்ரௌடுன்ற டேகை இவங்க வந்து கிரியேட் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி அதனால பீப்புளோட மைண்ட் செட்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண விடாமல் இவங்களே தடுக்கிறாங்களோன்னு நினச்சேன். ஒரு சில ஃபேக் திங்ஸ்லாம் இருக்குது, ஒரு சில பிஸ்னஸ்க்காக பண்ணுற திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஒரு பாப்கார்ன் விலை 100 ரூபாங்க. லைக் வாட், நம்ம நிறைய பேர் வந்து கோர்ட்லாம் கேட்போம் இல்லையா. லைக் நிறைய பேர் சொல்லுவோம் ஒரு கடையில் போயிட்டு எம்ஆர்பின்னு சொல்லிட்டு அந்த எம்ஆர்பியில் தான் விற்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. எந்த பாப்கார்னோட எம்ஆர்பி வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு தெரில. 300 ml கோக் போல இங்கே வெளியே என்ன இருக்கோ உள்ள என்ன இருக்குன்றதுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த திங்ஸ் எல்லாமே சம்டைம்ஸ் வந்துட்டு எம்ஆர்பியை தாண்டி தானே அவங்களும் விற்கிறாங்கன்ற ஒரு ஃபீல் வந்து. லைக் ஒரு தியேட்டருக்கு போய் அது விற்கிறாங்கன்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட்ங்க. எங்கள் தியேட்டரில் இருக்கிறது ஒரு 200-300 பீப்புள், ஒரு மேக்ஸிமம் ஒரு 500 பீப்புள் இருப்பாங்க. அவங்க அதை வச்சு தான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்றது. பட் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆல்மோஸ்ட் 20,000 பீப்புளுங்க. ஒருத்தருக்கு பாப்கார்ன் ₹50 கொடுத்து எல்லாரையும் பாப்கார்ன் வாங்கி வைக்கிறதா வச்சிருந்தா கூட இட் வில் ஹேவ் சம் லார்ஜ் கவுண்ட் இல்லையா. அந்த பிஸ்னஸ் ரேஷியோஸ் பற்றி எனக்கு தெரில, லைக் தெரியாமல் பேசக்கூடாது தான். பட் ஸ்டில் ஐ வாஸ் எட் டு லேர்ன் அபவுட் தோஸ் திங்ஸ். அந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நியூவாக இருந்ததுன்னு சொல்லலாம், ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் ஓவராலாக அட் த எண்ட் ஆஃப் த டே வாஸ் மை ஸோ ட்ரீம் மூமெண்ட் இல்லையா. ஸோ இட் வென்ட் ஸோ நைஸ், ஸோ ஹாப்பி அபவுட் திஸ் அண்ட் எஸ்டே வாஸ் ஸோ கிரேட் டே. கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருமே மெமரபுளான ஒரு டேஸில் இட் வில் ஆல்சோ பி தேர். உங்கள் எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் அதே தான். லைக் கண்டிப்பாக ஃபேமிலியோட போயிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்குறது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒரு டெவலப் பண்ணிடுவோம். பட் ஃபேமிலியோட போயிட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளோ பீப்புளோட கேதரிங்கில் இருக்கப்போ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பிஹேவியர் எப்படி இருக்குன்றதை வந்து அதுதான் எனக்கு ரொம்ப ஈகராக இருந்துச்சு. லைக் எங்கள் அப்பா கூட்டு வந்து நான் அந்த இடத்துல உட்கார வைக்கிறப்போ டிஃப்ரெண்ட் ஏஜ், டிஃப்ரெண்ட் கேட்டகரி, டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாரும் ஒரே இடத்துல கேதர் ஆகி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதை எங்கள் அப்பா எந்த பர்செப்ஷனில் அதை பார்ப்பாருன்றது ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கெல்லாம் கூப்பிட்டு போங்க. தட்ஸ் இட். எஸ்டே வாஸ் ஸோ கிரேட் டே. ஹோப் யூ ஆல்சோ ஹாவ் தட் சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வென் யூ கோ டு ஸ்டேடியம்ஸ் நினைக்கிறேன். தட்ஸ் இட். See you all in another video. Thank you guys. Bye.